அதை எடுத்து பாத்தீங்கன்னா ஹமுராய் மேல இருந்து நம்ம கம்மமார் பாத்துட்டு இருப்பாரு. பார்த்துட்டு பரவாயில்லையே சொன்ன மாதிரி சூப்பராகவே யூஸ் பண்றானே அது அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் இவரும் சந்தோஷப்படுவாரு. நம்ம ஹமுராயும் திருப்பி நார்மல் ஆயிடுவாரு. டக்குன்னு பார்த்தா அங்க இருந்து பறந்து நம்ம காகியா வருவாங்க. இதுக்கப்புறம் காகியா களத்துல இறங்குற காகியா வந்தோன்னு நம்ம அகுரம் என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, அம்மா உங்களுக்கு நன்றி, உங்களால தான் பாத்தீங்கன்னா எனக்கு மங்கைக்கு சரிஞானும் ரெனேகானுமே பாத்தீங்கன்னா அவாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லிட்டு இருக்காரு நம்ம அகுரமும். நம்ம காகியாவும் ரொம்பவே கோமாயிருவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அந்த டிவைன்ட்ரி இருக்கும்ல, அந்த டிவைன்ட்ரி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படியே டென்டெல் பிஸ்டா மாத்துறாங்க. அதை அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே சுருங்கி அப்படியே டென்டெல் பிஸ்டா மாறிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்த்தா அகுரமும் அண்ட் ஹமுராய் ரெண்டு பேருமே ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா ஆச்சரியத்துல உறைஞ்சு போயிருவாங்க. என்னது நம்ம அம்மாவுக்கு இவ்வளவு பவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை சமாளிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல நம்ம ஹகுரோமோ என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் சுசனோவை கொண்டு வந்துருவாரு. இது வந்து பாத்தீங்கன்னா டெயில் பீஸ்ட் பாம் மாதிரி வச்சு அட்டாக் பண்ணா அது சுசனோ பிளேட் வச்சு அவர் தடுப்பாரு. இந்த ஒரு சண்டை ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கும் சும்மா நினைச்சிட்டு இருக்கீங்களா? கிடையவே கிடையாது. இந்த ஒரு சண்டை பாத்தீங்கன்னா மாத கணக்குல அப்படியே பாத்தீங்கன்னா நீண்டு போய்கிட்டே தான் இருக்கு. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அப்படியே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. சண்டைன்னு ஒன்று இருந்தா அது கண்டிப்பா பாத்தீங்கன்னா எண்டிங்னு ஒன்று இருக்கா தான் செய்யணும். அதே மாதிரி தான் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்டு கிட்ட வந்தாச்சு. ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா காகியா மிஞ்சிருப்பாங்க. ரெண்டு பேரும்